ஹாய் வாங்க. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, முகப்பேர் வேஸ்ட்டில் இருக்கிற பேக்கர்ஸ் 360 அப்படின்ற ஹோல்சேல் கடைக்கு தான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் நியூவாக பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த பொருளெல்லாம் எங்கே வாங்கணும்னு தெரியலை, நான் வீட்டிலேயே செஞ்சு பார்க்குறேன், அப்படி அதுக்கான பொருளும் எங்கே வாங்கணும்னு தெரியலை அப்படின்னா, நேராக முகப்பேருக்கு வாங்க. அங்கே பேக்கர்ஸ் 360ன்ற ஹோல்சேல் கடை இருக்குது. அங்கே ஏ டு இசட் பேக் பண்ணுறதுக்கு எல்லா பொருளுமே இருக்குது. ஒரு கேக்கை ஸ்டார்ட் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணுற அளவுக்கு உள்ள எல்லா திங்ஸும் இங்கே இருக்குது. வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். பாருங்கள், எல்லாம் வாங்கக்கூடிய ப்ரைஸில் தான் இருக்குது. நான் ஓவராலாக அப்படியே சொல்லிக்கிட்டே காட்டிகிட்டே வரேன், பார்த்துட்டே வாங்க. பாருங்கள், அந்த ஈஸ்ட்டு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஸ்பேச்சுலா, ப்ரஷ்ஷு, அதை ப்ரௌனி செய்கிறதுக்கான பேக்கேஜு பாருங்கள். ஓவராலாக பாருங்கள், ஃபில்லிங்ஸு, அதாவது இந்த கேக்கு உள்ளே ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அது பாருங்கள். மிக்சிங் பவுல் பாருங்கள், சைஸ் வரையும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பெரிய சைஸ் இருக்குது, மீடியம் சைஸ் இருக்குது, சின்ன சைஸ் இருக்குது. அந்த நைஃப் எல்லாம் நிறையவே இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ப்ரஷ் மேலே அப்ளை பண்ணுவோம் இல்லையா, பட்டர், அந்த மாதிரி ப்ரஷ்ஷு, நைஃபு, ஸ்பேச்சுலா, டெக்கரேஷனுக்கான அந்த டாய்ஸ், இந்த பாருங்கள், இதெல்லாம் டெக்கரேட் டாய்ஸ், இதில் மாதிரி நிறைய வச்சுருக்குறாங்க கேக் மேலே வைக்கிறதுக்கு. பாருங்கள், நைஃப் எல்லாம் கொட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஓரளவு நம்ம வாங்கக்கூடிய ப்ரைஸில் தான் இருக்குது. எல்லாமே ஓவரால் அப்படியே காட்டிகிட்டே சொல்லிகிட்டே வரேன், பார்த்துட்டே வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், இந்த மாவு, ட்ரை மாவு எல்லாமே இருக்குது. நம்ம வந்து 1 கேஜி தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு 200, 1/2 கேஜி எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறாங்க. பாருங்கள், கிளாஸ் பவுல், இதில் எல்லா வெரைட்டியும் நிறைய இருக்குது. அப்படியே பாருங்கள், காட்டிகிட்டே வரேன். கிளாஸ்லேயே கிளாஸு, நாசில் பாருங்கள், ஒரு 2, 3 ட்ரே வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா டிசைன்ஸும் இருக்குது. உங்களுக்கு என்ன கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்ன டிசைன் வேணுமோ எல்லா நாசிலும் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த சாக்லேட்டு மோல்டு, அப்புறம் ஃபாண்டன்ட்டு செய்கிற அந்த மோல்டு எல்லாமே பாருங்கள் இருக்குது. ஹேண்ட் மிக்சர், அப்புறம் ஃபில்ட்ரு, அந்த மாவு, ட்ரை மாவெல்லாம் ஃபில்ட் பண்ணுவோம் இல்லையா, அது ஜல்லடை சொல்லுவோம் இல்லையா, அது. இங்கே பாருங்கள், 1, 2, 3 நம்பர்ஸ் போடுவோம் இல்லையா, கேக்கு நம்ம ஏஜுக்கான கேக் டெக்கரேஷன்ஸுக்கான அது எல்லாமே இருக்குது. அப்புறம் கோன் செய்வோம் இல்லையா, கோன் ஐஸ்கிரீம், அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி அதை ஃபில் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த பீஸா செய்கிறதுக்கானது, அந்த சார்ஸு, அந்த கேக்கு மேலே போகிற க்ரஷ்ஷு, பைனாப்பிள் க்ரஷ்ஷு, பிளாக் கரண்ட் க்ரஷ்ஷு, இதெல்லாமே இருக்குது பாருங்கள். அரிகனோ, டார்க் சோயா, இது எல்லாமே பீஸாக்குள்ளே மேலே போடுறது பாருங்கள். ஓவராலாக பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கலர்ஸு பாருங்கள், எசன்ஸு, இது வந்து மாவு மெஷர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான கப்பு, மெஷரிங் கப்பு, அது கேக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. இது சாக்லேட் மோல்டு சொன்னேன் இல்லையா, 1, 2, 3 இருக்குது, ஏபிசிடி இருக்குது. அந்த சாக்லேட்டு ஃப்ரீசரில் வச்சா நல்லா அழகாக வருங்க பாருங்கள். 1, 2, 3 அப்படின்ற நம்பர்ஸு நிறைய இருக்குங்க. வந்து ஒன் டைம் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக இதில் இருக்கிற பொருளை வாங்கிட்டு போய் பண்ணாலே எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இங்கே பாருங்கள், மேலே அந்த கேக் கட் பண்ணும்போது அது குழந்தைங்களுக்கு பிரின்சஸ் மாதிரி வைப்போம் இல்லையா, அது கிரீடம் பாருங்கள். அந்த ப்ரௌனி பேக்கேஜுக்கான அதெல்லாம் இருக்குது. பைப்பிங் பேக்கில் நிறைய இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து காட்டிகிட்டு வரேன் பாருங்கள். நாசில்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய நாசில்ஸ், குக்கீஸ், இது மாதிரிலாம் செய்யலாம் இந்த டிசைனில். பைப்பிங் பேக்கு, கிளாஸு நிறையா இருக்குங்க. உங்களுக்கு பேக் பண்ண இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் நேராக இங்கே வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நான் அப்படியே காட்டும் போதே உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு. இது மிக்சிங் பவுல், இது கிளாஸில், இது வந்து டின் மோல்டு, அதாவது கேக் பேக் பண்ணுறது. இது வந்து ஸ்பாஞ்ச் கேக்குக்கான ட்ரே. இது வந்து பார்பி அந்த கேக் செய்கிறோம் இல்லையா, அதுக்கான டால், இது இடையில வச்சுட்டு, அந்த டால் இடையில வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. இது வந்து பைனாப்பிள், அது மேலே கேக் மேலே ஃபில் பண்ணும், ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும், அதுக்கானது பாருங்கள். அடுத்தது கோகோ, இந்த மாதிரி பவுடர் இருக்குது, க்ரீமியாகவும் இருக்குது. ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, இது எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே இது சாக்லேட்டு, காம்பவுண்ட் சாக்லேட்டு, பிஸ்கெட், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்னு. மோல்டு டின் பாருங்கள், சைஸ் வரையாக இருக்குது. சின்னதுலேருந்து எல்லா ஹைட்டு கேக் அதிகம் வேணும்னா இந்த மாதிரி எல்லா டின்னுமே இங்கே இருக்குது. மோல்டு டின் பாருங்கள். அப்புறம் எலக்ட்ரிக் பீட்டர் எல்லாமே வச்சுருக்காங்கங்க இங்கே பாருங்கள். வெயிட் மிஷின்
பாருங்கள் விப்பிங் க்ரீமுக்கு என்னென்ன பிராண்டோ எல்லா பிராண்டும் இங்கே இருக்குது. நேராக